இதெல்லாம் தான் இயற்கையை ரசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இயற்கையாவா? இளையத்திற்கு ஆளுநர் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இந்த காலகட்டத்துல நல்ல சாப்பாடு கிடைக்கும். நல்ல ஹோட்டலுக்கு போய் சூப்பர் டிஷ் எல்லாம் வாங்கி சாப்பிடலாம். ஆமா, நம்ம அப்பா செலவு பண்ணி தாரம் விளங்கிடும். செலவே இல்லாம இயற்கையை ரசிக்கலாம்னு பார்த்தா வெளியே கூட்டிட்டு போ அது இதுன்னு செலவு வச்சிருவாங்க போல இருக்கே. நீங்க இயற்கை பத்தி விளக்கவே இல்லையே. அது வந்து இந்த இலையுதிர் காலத்துல சாயந்தரமான வெட்டுக்கிளிகளா வந்து பீ சத்தம் போடும். அரைச்சா இந்த விஷயத்தெல்லாம் நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன் பாரு. ஓஹோ, அப்பா நான் கூட முன்னாடி வெட்டுக்கிளிய பாத்துர்க்கேன்பா. என்ன சொல்ற? இதுக்கு முன்னாடியே நீ வெட்டுக்கிளிய பாத்துர்க்கியா? ஆமா ஷின்சான், நம்ம ஏரியாவிலேயே வெட்டுக்கிளி கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ என்ன பாத்துருப்ப? இவன் பாத்துருக்க வாய்ப்பு இல்ல. இதுக்கு என் பேரை ஏன் விட்டேன்? இந்த ஷின்சான் இது உனக்குதான். நான் இது கப்பாங்குச்சி குட்டி ஆப்பிள்லாம் போட்டு வச்சிருக்கேன். இது கப்பாங்குச்சி இல்லப்பா, வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளியா? இத பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது எங்க அங்கிள் ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்தாரு. என்கிட்ட இது ஏற்கனவே ஒன்று இருக்கு, அதான் உங்ககிட்ட கொடுக்கலான்னு வந்தப்பா. கிடைச்சு போச்சு. இலையுதிர் காலத்துல சாயங்காலம் அண்ணா வயலுக்கு வருங்க, அதானே இது. என்ன சொல்றது புரியல. ஏன்னா எனக்கு தெரியும். என்ன ஒரு அமைதியா இருக்காங்க. கூப்பிட சவுண்ட் கொடுத்தாங்களோ. அதெல்லாம் குடிக்காத. இருக்காச்சுன்னா அதுவே கட்ட ஆரம்பிச்சிடும். காட்டணும் அவ்வளவுதானே. அம்மா அம்மா நான் கிளம்பிட்டேம்மா. அம்மா நம்ம குடும்பத்துக்கு புதுசா 4 பேர் வந்திருக்காங்க. யாருன்னு பாப்போம். இவங்கதான் மொச்சக் மொச்சக் பஜக் டிஜிக். இந்த வெட்டுக்கிளி எல்லாம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது ஷின்சான்? அந்த மகா பையனாமா கொடுத்தா எனக்கு. ஆஹா, இது தெரியாம போச்சே. நான் கூட உனக்கு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். ஐ, சொன்ன மாதிரி நீங்களும் வாங்கி வச்சிருக்கீங்களா? பாதி விலைக்கு வித்துட்டு இருந்தாங்க, அதான் வாங்கிட்டு வந்தேன். நாங்க சும்மாவே வாங்கிட்டு வருவோம். இதெல்லாம் நீ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு போயிருக்காங்க, நான் வாங்கிட்டு வந்தேன் ஷின்சான். நான் வந்துட்டேன். வாங்க. அப்பா இத பாத்தீங்களா? இதுதான் நம்ம வீட்டுக்கு வந்துக்கிற வெட்டுக்கிளி. நீங்க என்ன ஐந்து கையில வச்சிருக்கீங்க? வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிருந்திருக்கலாம்ல ஹாரி. என்ன பண்ண சொல்ற மிச்சி? பாதி விலையில கிடைக்குதுன்னு நானும் ஆசையா வாங்கிட்டேன். இங்க வந்து பார்த்தாதான் 3 டப்பா இருக்கு. நீங்க சொல்றது ஒரு விதத்துல உண்மைதான். கொஞ்சம் இதெல்லாம் கட்டத்துல போல இருக்கே. என்னாச்சு ஷின்சான்? கத்த பாத்துச்சுமா? அது ஒண்ணு கத்தலையே. டைனோசரை பார்த்தா நம்ம கத்தவா செய்வோம், ஒளிஞ்சு நிக்க மாட்டோம். உங்களை க்ளோஸ் அப்ல பார்த்த உடனே வெட்டுக்கிளி பயந்து போய் அமைதியாயிடுச்சுமா. இப்ப நீ என்ன சொன்ன? மிச்சி தயவு செஞ்சு நீ சத்தம் போடாத. நீ சத்தம் போடுறத பார்த்தா அந்த வெட்டுக்கிளிங்க பயந்துற போகுது. எல்லாம் எனக்கு தெரியும்.